கையில் மடக்கி வைத்திருந்த கம்பை விரித்து நீட்டினான் வீரையன். கம்பி நேராக நீண்டு நின்றது. தனக்கு முன்பாக இருந்த தரையில் கம்பை தட்டி லேசாக அழுத்தினான். கம்பி நேராக இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்ட அவன் முன்பு நோக்கி நடந்தான். கம்பி தரையில் படும் ஓசை வித்தியாசத்தை அவனது காது கவனித்துக் கொண்டு இருந்தது. டப் டப் என்று தரையில் படும் ஓசை சரியாக அவனது காதுகளுக்கு தெரியும். அந்த ஓசை தரும் ஒளியில்தான் அவனது வாழ்க்கை பயணம் நடைபெறுகிறது. தனியாக நடந்து போவதில் வீரையனுக்கு சிரமம் எதுவும் கிடையாது. பழக்கப்பட்டதுதான். ஆனால் ஒரு வருட காலமாக தனக்கு துணையாக வந்த மனைவியின் துணை பறிபோனது அவனது மனதில் உறுத்தி கொண்டு தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வீரையனுக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை. கண்ணில்லாத ஒருவனை கல்யாணம் செய்வதற்கு எந்த பெண் தான் விரும்புவாள்? அதனால் கல்யாணமே வேண்டாம் என்றுதான் வீரையன் நினைத்திருந்தான். கண்ணில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதற்கும் அவன் விரும்பவில்லை. 2 பேருக்கும் கண்ணில்லை என்றால் எதிர்காலத்தில் குழந்தை எப்படி பிறக்குமோ என்ற சந்தேகத்தால் தான் அதை தவிர்த்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். வீரையனின் அம்மா லக்ஷ்மிக்கு தனது மகன் தனிக்கட்டையாக இருப்பது பிடிக்கவில்லை. தனக்கு பிறகு அவனை பார்த்து கொள்வதற்கு ஒரு பெண் வேண்டும் என்ற எண்ணத்தால் அடிக்கடி வற்புறுத்தி கொண்டே இருந்தாள். கண்முள்ள மகன் என்றால் அவனை இவ்வளவு தூரம் வற்புறுத்த மாட்டிருப்பாள். இவன் காலமெல்லாம் எப்படி தவிப்பானோ என்ற தவிப்பினால்தான் 1 வருடத்திற்கு முன்பு ஜோதியை பேசி முடித்தாள். ஜோதி நல்ல பெண்தான் என்று சொல்ல வேண்டும். அம்மா உயிருடன் இருக்கும் வரை வீரையனை நன்றாகத்தான் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். 6 மாதத்திற்கு முன்பு அவள் இறந்த பின்புதான் பிரச்சனை ஆரம்பமானது. கிராமத்தில் இருக்கும் தாயையும் தந்தையையும் தனது வீட்டோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜோதி சொன்னது வீரையனுக்கு பிடிக்கவில்லை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் வீரையன் நடத்தி வரும் போன் பூத்தை தவிர வேறு எந்த வருமானமும் அவனுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவனது அம்மா இருக்கும் வரை அருகில் உள்ள மளிகை கடையில் அரிசி, பருப்பு, உளுந்து போன்றவற்றை சுத்தம் செய்து கொடுத்து கொண்டும் கொஞ்சம் சம்பாதித்தாள். லக்ஷ்மி இறந்த பிறகு அந்த வருமானம் போய்விட்டது. இந்த போன் பூத்தில் வருகின்ற வருமானத்தில் 2 ஜீவன்கள் வயிற்றை கழுவுவதே கஷ்டம். இதில் ஜோதியின் தாயும் தந்தையும் சேர்ந்து கொண்டால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற கவலை வீரையனுக்கு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் நேரடியாக கேட்டுவிடும் பழக்கம் வீரையனுக்கு நேரடியாகவே கேட்டுவிட்டான். உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்க வந்தா அவங்களும் ஏதாவது வேலை செய்யணும். கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு இங்க என்ன வேலை தெரியும் என்று அவளும் கேட்டாள். அப்ப கிராமத்திலேயே இருக்க வேண்டியது தானே? அவங்க பெத்த புள்ள நான் ஒருத்தி, என்னை விட்டுட்டு அவங்க எப்படி அங்கே தனியா இருப்பாங்க என்று இவளும் சொன்னாள். இன்னைக்கு வரைக்கும் தனியா தானே இருந்தாங்க, அதை போல இருக்க வேண்டியது தானே என்று அவனும் பதிலுக்கு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா இருந்தாங்க, அதனால அவங்க அங்கேயே இருந்தாங்க. இப்பதான் இங்க யாரும் இல்லையே. அப்ப உங்க அம்மாவை மளிகை கடையில போய் எங்க அம்மா செஞ்ச வேலைய செய்ய சொல்லு என்று வீரையன் சொன்னதுதான் தாமதம். ஜோதிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு ஆத்திரம் வந்ததோ தெரியவில்லை. எங்க அம்மாவை மளிகை கடைக்கா? உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சமமா என்று என்னென்னவோ பொறிந்து தள்ளிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு தொடங்கிய பிரச்சனை 6 மாதமாக புகைந்து கொண்டிருந்தது. 2 நாளைக்கு முன்பு புறப்பட்டு விட்டாள் ஜோதி. குருட்டு பையன், உன்னோட வாழ்றதை விட வாளாவெட்டியா இருந்துட்டு போறேன். நீ என்ன எடுத்தறிஞ்சு பேசுறத கேட்டுட்டு நான் இருக்கணுமா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீரையனுக்கு அவளை தடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை. தன் தாயையும் அவள் தாயையும் பேதப்படுத்தி பார்ப்பவளை இப்போது தடுத்து நிறுத்தினாலும் பிரச்சனை தீராது என நினைத்ததால் விட்டுவிட்டான். 2 நாளாக ரயில் நிலையத்துக்கு தனியாக நடந்து வருகிறான். இந்த நடையில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை. ரோடும் ரயில்வே தண்டவாளமும் அவனுக்கும் அவனது கம்புக்கும் பழக்கப்பட்டவைதான் என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் பிளாட்பாரத்தில் இருந்த போன் பூத்தை திறந்து அங்கிருந்து 2 போனையும் பில்லிங் மெஷினையும் துடைத்தான். அருகில் செருகி வைத்திருந்த ஊதுபத்தியை எடுத்து பற்ற வைத்து போனுக்கு அருகே செருகி வைத்தான். ஊதுபத்தியின் மனம் அவனது மூக்கினை நிறைத்தது. இன்னும் காலையில் டிஃபன் சாப்பிடவில்லை என்பது வீரையனுக்கு அப்போதுதான் தோன்றியது. அம்மா இருந்த வரையும் சரி, ஜோதி இருந்த வரையும் சரி, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே வீரையன் அலையவே இல்லை. காலையில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஜோதியுடன் புறப்பட்டு விடுவான். ரயில் நிலைய வாசலில் அவனை விட்டுவிட்டு அருகில் உள்ள காய்கறி கடையில் காய்கறிகளை வாங்கி கொண்டு போவாள்.
மதியானம் 1 மணிக்கு டான் என்று சாப்பாடு கொண்டு வந்து விடுவாள். சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டு விட்டான் என்றால் ராத்திரி 10 மணி வரை அது தாக்கு பிடிக்கும். 10 மணிக்கு வீட்டில் சப்பாத்தியோ தோசையோ சாப்பிடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது 2 நாளாக தான் ஹோட்டலில் சாப்பிடுகிறான். நேற்று ராத்திரியே ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் என்பது போல கடமுடா என்று வயிறு சத்தம் போட தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் கொஞ்சம் பரவாயில்லை, அதற்காக டிஃபன் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஷட்டரை இழுத்துவிட்டு அதே பிளாட்பாரத்தின் கடைசியில் இருக்கும் டிஃபன் சென்டருக்கு போய் 4 இட்லி தான் சாப்பிட்டான். வயிறு நிறைந்தது போல இருந்தது. திரும்ப வந்து உட்கார்ந்தவுடன் வயிற்றுக்குள் ட்ரெயின் போகும் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. என்னடா இது, வம்பா போச்சு, சாப்பிடாம இருக்கவும் முடியல, சாப்பிட்டா வயிறு ஏத்துக்கவும் மாட்டேங்குதேன்னு, இது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது 2 பேர் வந்து போன் பேசினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் பேசும் வரை அமைதியாக இருந்த வயிறு மீண்டும் ஆர்ப்பரிக்க தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியும் என்று வீரையனுக்கு தோன்றவும் இல்லை. மீண்டும் ஷட்டரை போட்டுவிட்டு கையில் கம்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் சாப்பிட்ட இட்லிக்கே இவ்வளவு ஒத்துழையாத வயிறு மதியான சாப்பாட்டை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று கவலையாக இருந்தது. மெதுவாக சமையல் கட்டு பக்கம் போனான். கேஸ் ஸ்டவ் பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பல பிளாஸ்டிக் டப்பாக்களில் சமையலுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் போட்டு வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான். சீரகம், நல்ல மிளகு, கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் இருப்பதை பார்த்தான். ஒவ்வொரு டப்பாவாக திறக்கும் போது வந்த வாசனையே அவனுக்கு அவற்றின் பெயரை தெரிவித்தன என்று தான் சொல்ல வேண்டும். வீரையனுக்கு அம்மாவின் நினைவு வந்தது. மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை பற்ற வைத்து கொண்டு அவள் சமைக்கப்பட்ட கஷ்டமெல்லாம் அவனுக்கு குரல் ரூபத்தில் காட்சியாக தோன்றியது. அம்மா சமைக்கும் போது பெரும்பாலும் வீரையன் பக்கத்தில் தான் இருப்பான். கண்ணில்லாத அவனுக்கு வீடுதான் உலகம், அம்மாதான் எல்லாம். அம்மா இருக்கும் இடங்களில் எல்லாம் அவனும் இருப்பான். அம்மா இருக்கும் இடம் சமையல் அறை என்பதால் பெரும்பாலும் அவனும் அங்கேயே தான் இருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா சமைக்க தொடங்கிவிட்டால் புலம்பிக் கொண்டே இருப்பாள். புலம்பல் என்றால் மெதுவாக அல்ல, சத்தம் போட்டு புலம்பிக் கொண்டே சமைப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும். ரசச்சட்டி எங்கன்னு காணலையே என்று சொல்லிக்கொண்டே, ஓ இங்கே வச்சிருக்கனா, சரி சரி, இதை அடுப்பில் வச்சா சமையல் முடிஞ்சு போயிடுமா என்ன? அதை பக்குவமாக செஞ்சாதான் சமையல். கைக்கு வந்ததை அள்ளி போட்டால் ரசம் வந்துடுமா? என்று சொல்லிக்கொண்டே, இந்த எண்ணெயை குப்பியை காணலையே என்பார். இங்கே இருக்கா? இந்த எண்ணெயை சட்டியில் ஊற்றணும், அது கொதிக்கிறதுக்குள்ளால கடுகையும் உளுத்தம்பருப்பையும் போடணும். இந்த கரண்டி எங்கே? கிண்டி விட்டாதான் ஒரே சீரா பொரியும் என்றபடி கரண்டியால் கிண்டுவாள். கறிவேப்பிலை கிள்ளி போட்டாதான் ரசம் அணக்கும். புளியை கரைச்சி வச்ச எனக்கு தக்காளியை வெட்டி போடணுங்கிறது மறந்து போச்சே என்று தக்காளியை வெட்டி போடுவாள். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கொதித்து கொண்டிருக்கும் சட்டியில் கொட்டுவாள். உப்பு போடலையே என்று நினைவு வந்தவள் போல உப்பை எடுத்து போடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். உப்பை போடுவதற்கு முன்னும் புலம்புவாள். உப்பு விலை குறைவுன்னு அள்ளி போட்டுடவா முடியும்? ஒரு சொம்பு தண்ணினா ஒரு கை உப்பு தான் போடலாம், அப்பதானே வாயில வைக்க முடியும். சரி சரி, கொதிச்ச உடனே இறக்கணும், அப்பதான் ரசத்துக்கே மனம் போகாது என்று இறக்கி வைப்பது வரை புலம்பிக் கொண்டே அம்மா சமையல் செய்ததை நினைத்து பார்த்தான் வீரையன். எந்த சமையல் செய்தாலும் இப்படிதான் புலம்புவாள். அப்போது எல்லாம் வீரையனுக்கு அம்மா புலம்புவது பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து பார்க்கும் போது சாம்பார் வைப்பதும் ரசம் வைப்பதும் படம் போல அவனது மனக்கண்ணில் ஓடியது. ஹோட்டலில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான் வீரையன். இப்போதுதான் அவனுக்கு அம்மா புலம்பியதன் அர்த்தம் தெரிந்தது. எனக்கு சமையலின் எல்லா நுணுக்கத்தையும் புரிய வைப்பதற்காக தான் அப்படி புலம்பியிருக்கிறாள் என்று நினைத்தபடியே அம்மாவின் தீர்க்க தரிசனத்தில் சமைக்கலானான் வீரையன் என்றான்.